உயரடுக்கு பேருந்து நிலையத்தில் காட்சி பொருளாக இருக்கும் தானியங்கி படிக்கட்டுகளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சேலம் மாநகர பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற பணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பழைய பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்த முடிவு செய்து இடித்து அகற்றிவிட்டு 96 கோடியில் ஈரடுக்கு பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டது. இதனை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த பேருந்து நிலையத்தில் 2ஆம் தளத்திலிருந்து கீழே வரும் பொதுமக்கள் மற்றும் கீழிலிருந்து மேலே செல்லும் பொதுமக்கள் படிக்கட்டுகளில் செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. மேலும் அங்குள்ள லிப்டுகள் வேலை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. ஆனா இதுல மேல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கீழே ஒன்னா இருக்கு. மேலதான் பாத்தீங்கன்னா முக்கியமான வெளியூர் போற பஸ்ஸுக்குலாம் இருக்கு. லிப்ட் அந்த எக்ஸலேட்டர்லாம் பயன்பாட்டுல இல்லாம இருக்கு. இதுல பொதுமக்களாக நாங்க ரொம்ப சிரமப்படுறோம். மின்தூக்கி மற்றும் தானியங்கி படிக்கட்டு ஆகிய இரண்டும் இயங்காததால் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் வயதானவர்கள் வழுக்கி விழும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னாலாம் ஏற முடியல, ஒண்ணு பண்ண முடியல. இது பிடிக்க வரலனாலும் காலையே வைக்க முடியாதுங்க. பயங்கர வலி. எந்த வேலை செய்யுது எல்லாம் அங்க போயிட்டாங்க, வேலை செய்யலன்ட்டு போயிடுறாங்களே. இந்த பெரிய மனுஷனுங்க யாருன்னா கூட பரவாயில்ல, அது கூட ஏற்ற மாட்டேங்கிறாங்களப்பா. ரொம்ப கேட்டங்க, அதெல்லாம் உயிர் போற நிலைமை ஆகுது. லிஃப்ட்டும் எக்ஸலேட்டரும் ப்ராப்ளம். ஏன்னா வயசானவங்கலாம் அவங்களால போக முடியல. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். மழை பெஞ்சா இங்கே வலிக்கு அப்படியே விழுவுறாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி தந்துட்டா சூப்பராக இருக்கும். எனவே உடனடியாக மின்தூக்கி மற்றும் தானியங்கி படிக்கட்டுகளை மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்து விட்டது என்றும் ஒரு சில காரணங்களால் எஸ்கலேட்டர் இயங்குவதில் பிரச்சனை எழுந்துள்ளது என்றும் கூறியுள்ளனர். இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ஆனந்துடன் சத்தியம் செய்திக்குழு.